என்எஸ் பைக் பாருங்க, ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருங்க. என்னென்ன பண்ணி கொடுத்துருன்னு பாருங்க. ஒரு சேஃப்டி டிவைஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது டிவைஸ் இல்லாம ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருங்க. என்னென்ன பண்ணி கொடுத்துருன்னு சொல்றேன் பாருங்க. டிவைஸ் எப்படி யூசேஜ்னு சொல்றேன் பாருங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணா டிஸ்பிளே ஆன் ஆகுங்க. இன்னொரு டைம் ஆன் பண்ணா இன்ஜின் ஆன் ஆயிடுங்க. ஸோ இன்ஜின் ஆன் ஆயிடுச்சுங்களா, ஸோ ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம ரெடி பண்றது வந்து நியூட்ரல் மட்டும் தாங்க ஸ்டார்ட் ஆகும். கேர்ல சுத்தமா ஸ்டார்ட்டே ஆகாது, நியூட்ரல் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி யூசேஜ்னு சொல்ற பாருங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணா டிஸ்பிளே ஆன் ஆயிடுங்க. இன்னொரு டைம் ஆன் பண்ணா இன்ஜினே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது இல்லாம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருன்னு பாருங்க. நம்பர் பிளேட்டுங்க, நம்பர் பிளேட்டு கீழே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இருங்க, இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அது இல்லாம பாருங்க, அசார்ட் பண்ணி கொடுத்துருங்க. அசார்ட்லேயே 30 பேனல் வந்துருங்க. உங்களுக்கு பாரி மாதிரி பிளிங்கிங் வரும், பார்க்கறதுக்கே வண்டி ஷோவா இருக்கும். அது இல்லாம பாருங்க, பார்க்கிங் தனியா சுவிட்ச் வச்சுருக்க. இந்த லைட்டுக்கு தனியாகவே சுவிட்ச் வச்சிருங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டா பார்க்கிங் ஆஃப் ஆயிடும். ஸோ 2 இண்டிகேட்டர் மட்டும் தான் எரியும். பார்க்கறதுக்கு அழகா ஷோவா இருக்கும். எல்லாமே ஃபுல்லி மெட்டால் சுவிட்ச் தாங்க போட்டிருக்கேன். பார்க்கறதுக்கு தெரியுதுங்களா. ஸோ அது இல்லாம ஃபோல்டபிள் மிரர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இது அருவா மிரர்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அழகா ஷோவா இருக்கும் வண்டி. அது இல்லாம பாருங்க, லிவர் கார்டு பண்ணி கொடுத்துருக்கேன். லிவர் கார்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வண்டி சைடு கீழே வண்டி தேய்ச்சாங்கன்னா உங்களுக்கு அடிப்படாது. ஸோ இதுல லேடிஸ் புட்ரஸ் போட்டுருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா. லேடிஸ் காலை ஏறினாங்கன்னா உங்களுக்கு புட்ரஸ் வந்துடும், பக்காவா இருக்கும். ஸோ 46 புள்ளி மெட்டலுங்க, அதுவும் பக்காவா இருக்கும் பார்க்கறதுக்கு யூசேஜுக்கு. ஸோ இது இல்லாம பாருங்க, போன் ஸ்டாண்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு யூனிக்கா இருக்கும். வண்டி போன்ல வச்சீங்கன்னா யூனிக்கா இருக்கும். இதுலயே லாக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா ஷோவும் இருக்கும். அதுல யூசேஜுக்கும் பக்காவா இருக்குங்க. போன் மொபைலே வெளியே வராது, ஃபுல்லாவே உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஸோ இதுல சார்ஜரும் இருக்கு. அது இல்லாம பாருங்க, ரிமோட்லயே ஆன் பண்ணிக்கலாம், ரிமோட்லயே ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டி திருட்டு போகாம திருட்டு அலாரம் இதுல வந்துடும் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, லாக் பண்ணிட்டு பாருங்க. வண்டி டச் பண்ணாவே உங்களுக்கு சவுண்ட் வந்துருங்க. டச் பண்ணி கேட்க பாருங்க, சவுண்ட் வருதுங்களா. யாருன்னா பைக் திருடின்னு போனாவே உங்களுக்கு கரெக்டா சவுண்டு அடிச்சிடும். இன்னொரு டைம் செக் பண்ணா சவுண்டே மாறிடுங்க. ஸோ ஒரு 5 செகண்ட் அடிக்கும், வண்டி விட்டு ஓடிடுவான். ஸோ ஆஃபும் பண்ணிக்கலாம். சாவி இல்லாம ரிமோட்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அங்க பாருங்க, சாவி கீழே இருக்கும் பாத்தீங்களா, ரிமோட்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகுதுங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆன் ஆயிடுங்க. டோட்டலா ஆன் ஆயிடுச்சுங்களா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா. வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ரேஸ் பண்ற பாருங்க. ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணா நம்ம ஷாப் ஏற்றுவாங்க, பக்காவா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைக் இல்லாம எல்லா பைக்ஸுமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஷாப் லொகேஷன் சொல்ற மாதிரி எக்ஸாக்டா ஆம்பூருங்க. ஆம்பூர்ந்து ராஜியான் சேலங்க. ராஜியான் சேலம் வந்தா 12 கணக்கு. இதாங்க நம்மளோட ஷாப். டிஸ்கஷன்ல கிளியர் நம்பர் கொடுக்குறேன். 929 கால் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம கால் எடுங்களா, நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ்ல இருக்கும்.